ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر. وقال النبي صلى الله عليه وسلم: ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه العشرة. قالوا: ولا الجهاد في سبيل الله؟ قال: ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரில் அன்பும் கொண்ட அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார், அகிலத்தின் அருட்கொடை, பிரபஞ்சத்தின் பேரொளி, நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த துல்காதா மாதத்தின் இறுதி ஜும்மாவில் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு அழகிய மார்க்கத்தை நமக்கு வழங்கி இருக்கிறான். இந்த மார்க்கம் அல்லாஹ்வினால் தோற்றுவிக்கப்பட்டு நபிமார்களினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட முழு மனித சமுதாயத்திற்குமான வாழ்க்கை மற்றும் வணக்கத்தினுடைய மார்க்கமே இஸ்லாம் என்பது. இந்த இஸ்லாத்தின் அடையாளத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நிறைவாக்கி, இவைகளை பின்பற்றி வாழக்கூடியவர்களே முஸ்லிம்கள் என அழைக்கப்படுகிறார்கள். இந்த மார்க்கம் அல்லாஹ்வினால் தோற்றுவிக்கப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் நிறைவாக்கப்பட்ட ஒரு மார்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சொந்த சமூகத்திலே வாழ்க்கையை தொடங்கிய பொழுது அந்த சமூகம் வார்த்தைக்கு வார்த்தை பேசிக்கொண்ட செய்திகள், பயன்படுத்திய வார்த்தைகள், நாங்கள் இப்ராஹீமின் மார்க்கத்தில் இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணிலே பிறந்து, அந்த சமூகத்திலே பிறந்து, இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சாவளியிலே தோன்றி அந்த குறைஷிகளோடு வாழுகிற காலகட்டத்தில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, நாங்கள் இப்ராஹீமின் மார்க்கத்தில் இருக்கிறோம். இது அன்றைய தேதியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. என்ன, இவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மார்க்கம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் அல்லாஹ்விற்கு கடுமையான இணை வைப்பை செய்கிறார்கள், விக்கிரகங்களை வழிபடுகிறார்கள், மூட நம்பிக்கைகளை மேற்கொள்கிறார்கள், காபாவையும் சுற்றிக் கொள்கிறார்கள், ஹஜ்ஜையும் செய்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற மாமனிதர் அடையாளப்படுத்திய மார்க்கம் எது? இந்த தேடலில் பெருமானார் மட்டுமல்ல, அரபு சமூகத்திலே நிறைய மனிதர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மார்க்கத்தை தேடி பயணித்தார்கள். ரமதானிலே
பெருமானாருடைய சமகாலத்தில் இப்ராஹீமின் மார்க்கத்தை தேடிய 4 நபர்கள் குறித்த வரலாறுகள் சொல்லப்பட்டது. அவர்கள் மறுத்தார்கள், சொந்த சமூகத்திலே மறுத்தார்கள். நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய எவையும் நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மார்க்கம் அல்ல. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? அவர் கொடுத்த மார்க்கம் எது? எந்த வழியிலே அதனை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும்? மூமின்களே, நாமும் கவனிக்க வேண்டும். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை தன்னுடைய ஹஜ்ஜில் வைத்து நிறைவாக அடையாளப்படுத்திய பிறகு சொன்னார்கள், இது நான் கொண்டு வந்த புதிய மார்க்கம் அல்ல. நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் பரிசுத்தமான மார்க்கத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். குர்ஆன் முன்மொழிகிறது, வஜாஹிது பில்லாஹி ஹக்க ஜிஹாதி ஹுவ ஜ்தபாகும் வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீன் மின் ஹரஜ் மில்லத அபீக்கும் இப்ராஹிம். அல்லாஹ் சொல்றான், உண்மையான முறையிலே நீங்கள் போராடுங்கள் நப்சோடு. அவன்தான் உங்களை மனித சமூகத்தில் தேர்வு செய்திருக்கிறான். அவன் கொடுத்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதில் உங்களுக்கு சிரமங்கள் இல்லை. இந்த தெளிவை நாமும் புரிஞ்சுக்கணும். என்னப்பா, ரம்ஜான் வருது, நோன்பு வைக்கிறது கஷ்டமா இருக்கு, பக்ரீத் வருது, குர்பானி கொடுக்கிறது கஷ்டமா இருக்கு, ஒது செய்யறது கஷ்டமா இருக்கு, ஹலால் பேணி நடப்பது ஹராமை பேணி நடப்பது சிரமமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு சிரமத்தை தருகிற மார்க்கத்தை நான் தரவில்லை. மார்க்கத்தின்படி, தீனின்படி வாழுகிற எவரும் அதை ஆத்மார்த்தமாக விரும்புவாரை தவிர இந்த மார்க்கம் என்னை கஷ்டப்படுத்தி விட்டது என்கிற அளவில் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உருவாக்கவில்லை. எல்லா வயதினரும், எல்லா விதமான ஆரோக்கியமுடையவர்களும், எல்லா விதமான கால சூழ்நிலையில் வாழக்கூடியவர்களும், எல்லா விதமான சீதோஷண நிலையில் வாழக்கூடியவர்களும் இந்த மார்க்கத்தை எளிமையாக பின்பற்றி நடக்கலாம். அப்படி தந்த இந்த மார்க்கத்தின் பெயர் மில்லத் அபீக்கும் இப்ராஹிம். உங்கள் தந்தை, சொல்லுங்க, உங்கள் தந்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கமாகும். அந்த சமூகத்துக்கு சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் பெயரை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் பின்பற்றி வருகிற எல்லா மூட பழக்க வழக்கங்களும், எல்லா அறியாமையும், ஜாஹிலியத் என்ற அந்த குணங்களும் அது மார்க்கம் அல்ல. நான் சொல்லித் தருகிறேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியாக. அதனாலதான் ஒவ்வொரு இடத்திலும் பெருமானார் சொல்வார்கள், இது உங்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மார்க்கம். அவரிடம் இருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ பக்ரீத் வந்தது, பிராணிகளை அறுத்தோம், பெருநாள் கொண்டாடினோம், இறைச்சிகளை பங்கீடு செய்துவிட்டோம், கடமை முடிந்தது என்று நினைப்பவர்களுக்கு எந்த ரசிப்பும் கிடைக்காது. அனுபவிக்கணும். 3-10 நாட்களை அல்லாஹ் முன்மொழிகிறார். குர்ஆன் சொல்றது, வல் ஃபஜ்ரி வ லயாலின் அஷ்ர், 10 இரவு பகலின் மீது, ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது நான் சத்தியமிட்டு சொல்லுகிறேன். ரமலான்ல 1 மாத காலம் நோன்பு வைத்தாலும் இந்த கடைசி 10 நாட்கள் மூமின்களுக்கு மிகப்பெரிய ஆர்வத்தை தரும், இல்லையா? 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை தாங்கிய 10 நாட்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் முழுவதும் ரமலானுடைய அந்த இறுதி 10 நாட்கள், மதீனாவின் வாழ்க்கையிலே ரமலானுடைய கடைசி 10 நாட்களின் மகிமையை இந்த உம்மத்திற்கு சொல்லிக் கொடுத்து, நீங்கள் மன்னிக்கப்படாமல் ஆக மாட்டீர்கள். இன்னைக்கு அந்த சமூகத்தில் இந்த கடைசி 10 நாட்களின் தாக்கம், இல்லையா, அதுல சந்தோஷத்தோடு ஒரு வேதனையும் இருக்கும். ரமலான் முடிஞ்சிருமே, அந்த முடிவுக்கான ஒரு ஆறுதலை ஈதுல் ஃபித்ர் பெருநாளை கொடுத்து அல்லாஹ் அடியார்களை சந்தோஷப்படுத்தினான். அதுக்கடுத்து துல்ஹஜ் மாதம், இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு பிறை பார்க்கும் நாள். சவுதியில பார்த்துட்டாங்கன்னா அவங்க பெற,
உலகம் முழுமைக்குமான ஒரு பிறை கிடையாது. இன்னைக்கு இரவு நம்ம பார்ப்போம், பிறை தென்பட்டால் நாளையிலிருந்து பிறை 1. குர்பானி கொடுக்கக்கூடியவர்களுக்கான அந்த நகை வெட்டக்கூடாது, முடி எடுக்கக்கூடாது, இந்த நடைமுறைகள் எல்லாம் பிறை பார்த்த பிறகு வரும். பெருமானார் சொல்லுகிறார்கள், உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான 10 நாட்கள் அந்த துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்கள். சுப்ஹானல்லாஹ். அதிலே நிகழ்த்தப்படுகிற அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானது. உடனே ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்திலே உயர்ந்த வணக்கமாய் நீங்கள் சொல்லிக் கொடுத்தது அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், போர்க்களத்தில் போராடி உயிர் நீப்பதுன்னு சொன்னது தானே, அதை விடவும் இந்த 10 நாட்கள் சிறந்ததா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஆமாம் ஆமாம், நீங்கள் பெறப்போகிற பாக்கியம் அவ்வளவு அற்புதம் நிறைந்தது. இந்த 10 நாட்களையும் பயன்படுத்தி பெருநாள் கொண்டாடணும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? இல்லைன்னா ஒண்ணுமே இருக்காது. பக்ரீத் அன்னைக்கு குளிச்சு துணியை மாத்திட்டு நான் ஆடு அறுக்க போறேன். மனோரீதியாக ஆத்மார்த்தமான அனுபவித்தல் என்பது அந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் இல்லையா? ஆர்வத்தோடு பெருநாளை அடைந்ததை போல இந்த 10 நாட்களில் அமல் செய்யக்கூடியவர்கள் பெருமானார் சொல்வாங்க. ரொம்ப எளிமையான அமல் தான். வழமையான தொழுகை, இரவு நேர சிறப்பு தொழுகைகள், உபரியான தொழுகைகள், தனிநபர் தொழுகைகள், ஜமாத்தெல்லாம் கிடையாது. நானும் எனக்கு முன்னர் உள்ள நபிமார்கள் எல்லாம் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களை அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்வதை கொண்டு இன்புற்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த். நானும் எனக்கு முன்னுள்ள நபிமார்களும் அதிகமாக துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள் ஓதிய திக்ர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தும். சதகா செய்யுங்க, நோன்பு வைங்க, 9 நாள் நோன்பு வைங்க. பெருநாள் அன்று நோன்பு வைப்பது ஹராம். 9 நாள். அரஃபாவுடைய நாள் 2 ஆண்டுகளுடைய பாவத்தை மன்னிக்க வல்ல அற்புதமான நோன்பில் கூலியை பெற்றுத் தருகிற ஒரே ஒரு நாள். முஃமின்களே, இந்த அத்துணை பாக்கியத்தையும் உலகத்திற்கு நடைமுறைப்படுத்தி தந்தவர்கள் நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவரை வச்சுதான் இஸ்லாத்தினுடைய ஏராளமான நடைமுறைகளை அழகுபடுத்தி கொடுத்தார்கள் பெருமானார். அழகுபடுத்தி கொடுத்தார்கள். ஒவ்வொன்னா சொன்னாங்க, நான் எப்படி ஹஜ் செய்து காண்பிக்கிறேனோ அப்படி நீங்கள் ஹஜ் செய்யுங்கள். இன்னைக்கு ஹஜ் செய்யற ஒவ்வொரு ஹாஜியும் பெருமானார் எப்படி செய்து காண்பித்தார்களோ அதைத்தான் ஃபாலோ பண்றாங்க, அதைத்தான் நடைமுறைப்படுத்துகிறார்கள். பெருமானார் அவர்களை வழிகாட்டுகிற விதத்திலேயே ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்கள். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதே ஹஜ்ஜை மக்கத்து காபிர்கள், மக்கத்து குஃபார்கள் வேறு மாதிரி செய்தார்கள். அதுக்குள்ள இனவாதம் இருந்தது, அதற்குள் நிறவாதம் இருந்தது, அதற்குள் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. அதையும் இப்ராஹிமின் மார்க்கம் சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மார்க்கத்தையே நான் தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். யா ரசூலல்லாஹ், குர்பானி கொடுக்க சொல்றீங்களே, ஆடு மாடு ஒட்டகம், இது என்ன? ஏன் நாங்கள் செய்ய வேண்டும்? அழகாய் சொன்னார்கள் பெருமானார், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்து காண்பித்த நடைமுறை நீங்களும் செய்யுங்கள். ஏன் நீங்க புதுசா சொல்லணும்? ஆமாம், என் சமூகம் செய்தது முட்டாள்தனமாக, மூட நம்பிக்கையோடு, அருவருப்பான முறைகளில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிர்வாண கோலத்திலே தவாப் செய்வார்கள். அதெல்லாம் இப்ராஹிமின் மார்க்கம். நான் சொல்லிக் கொடுக்கிறேன், பரிசுத்தமான வழியிலே அவுரத்து மறைக்கப்பட்ட நிலையில் காபாவை தவாப் செய்யணும். குர்பானி கொடுத்தார்கள். அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அந்த ரத்தம், அந்த பலி, இன்னைக்கு நம்ம ஆளுகளும் நிறைய இருக்கிறாங்க. வீடு வேலை தொடங்கும் போதோ அல்லது வீடு கட்டி முடிச்சோன்னா ரத்தம் காட்டணும். அது பெருத்த பாவ செயல், அது ஹராமான செயல். விருந்து போடுதல் சுன்னத்து. அந்த ரத்தம் யாரோ சொல்றாங்க, அந்த ரத்தத்தை, இது காபிர்களிடமிருந்து வந்த ஷிர்க்குடைய அசூசையான வாடை. அதை காபாவில் வைத்து செய்தார்கள். ஓங்கி வெட்டுவாங்க, அந்த ரத்தம் காபாவின் மேல் தெரிக்கும். அவங்களா முடிவு பண்ணிக்குவாங்க, என்னுடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான்.
அப்போ கரியெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு தோலை தூக்கி அல்லாஹ்வுக்கு கொடுத்துறது. பெருமானார் சொன்னார்கள், இதை இப்ராஹீமின் மார்க்கம் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். இல்ல, நான் சொல்றேன், இப்ராஹீமின் மார்க்கம் என்ன தெரியுமா? லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். இந்த பிராணிகளை அறுத்து பலியிடுவதனால ஆண்டவனுக்கு ஏதாவது போய் சேரும் அப்படிங்கிறது எல்லாமே மூடத்தனம். ரத்தமோ தசைகளோ சதைகளோ தோள்களோ அல்லாஹ்வை போய் அடையவே அடையாது. அந்த எண்ண ஓட்டம் என் ரப்ப எனக்கு கொடுத்தான். அல்லாஹ் என்ன ரொம்ப வசதியா வச்சிருக்கிறான், அல்லாஹ்விற்காக நான் தியாகம் செய்வேன் அப்படிங்கிற இந்த உணர்வுகளைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறானே தவிர மூட நம்பிக்கைகள் யாவும் நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காட்டியது அல்ல என்பதை பெருமானார் தெளிவுபடுத்தினார்கள். அதனாலதான் நம்முடைய மார்க்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மார்க்கம். இந்த மார்க்கத்தின் தந்தை நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒவ்வொரு சுன்னத்தாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நடைமுறைப்படுத்தி, ஏங்க தொழுகையில் 1,24,000 நபிமார்கள் இருக்கிறார்கள். அந்த கடைசி அமர்வில் அத்தஹியாத்திற்கு பிறகு ஒரு ஸலவாத்து சொல்லுகிறோம், தரூத் இப்ராஹிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின். என்ன தூக்கமா? சொல்லுங்க, கமா சல்லைத. ஆமா, இந்த ஒரு நபியை மட்டும் கொண்டு வந்து பெருமானார் அழகுபடுத்துகிறார்கள். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, காரணம் இருக்கிறது. மிஅராஜ் பயணம் மேற்கொண்ட பெருமானார் எல்லா நபிமார்களையும் சந்தித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சவனை கேட்டாரு, மகனே நல்லா இருக்கிறீங்களா? அதான் உறவு முறை. திரும்பி வருகிற பொழுது சொன்னாங்க, உங்க உம்மத்திற்கு என் சலாம் சொல்லுங்க. அதனாலதான் நாம ஒவ்வொரு தொழுகையில் அவருக்கு ஸலவாத்தும் சலாமும் காணிக்கையாக அனுப்பி கொண்டிருப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். இது உங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மார்க்கம். தன நபிமார்கள் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தேர்வு செய்து அவரை எங்க சொல்றானா, வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. இப்ராஹீமை அல்லாஹ் கலீலாக ஆக்கி கொண்டான். நம்ம பேர் வைக்கிறோமா இல்லையா, கலீலுர் ரஹ்மான். கலீல், கலீல்னா என்ன அப்படின்னு சொன்னா, அவன் விரும்புவதை இவர் செய்வார். இவருடைய விருப்பம் அல்ல, சொல்லுங்க, என் ரப்பு விரும்பணும். கலீல்னு பேர் வச்சவங்களுக்கே தான் பேருக்கு அர்த்தம் என்ன, அதனுடைய சிறப்பு என்ன என்பதை தெரியாது. வச்சுட்டாங்க, எங்க அத்தா வச்சாருங்க கலீல். கலீல் ரப்பு எதை விரும்புகிறானோ அதைத்தான் செய்வார். பெருமானாருக்கு ஹபீபுல்லான்னு பேரு. ஹபீபுனா என்னன்னா, இவர் விரும்புவதை அவன் செய்வான். இவர் ரப்பின் காதலர், ரப்பு பெருமானாரின் காதலர். இந்த வித்தியாசங்களை புரிதல் வேண்டும். முஃபஸ்ஸிர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். அல்லாஹ் இப்ராஹீமை கலீலாக ஆக்கி கொண்டான். அதுக்கு ஒரு காரணத்தை பெருமானாரே சொல்லுவாங்க. என்ன, அல்லாஹ் ஒரு நாள் அழைத்தான், இத்தனை மனித சமுதாயத்தில் உங்களை நான் நண்பராக உற்ற தோழராக கலீலாக ஆக்கி கொண்டேன். காரணம் என்ன தெரியுமா? தெரியாது அல்லாஹ். ஆமா, நீங்கள் கொடுப்பதை விரும்புகிறீர்கள். கொடுப்பதை சொல்லுங்க. இது எல்லாத்துட்டையும் இந்த சுபாவம் வராது. வாங்கறத வேணா. ஆமா, எல்லா ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு திட்டுறது வேற. பெருமானார் சொல்லுவார்கள், நீங்கள் எப்படியோ அப்படித்தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். நானே கை நீட்டி வாங்குறவனா இருந்தா என்னுடைய ஆட்சியாளர் எப்படி இருப்பான் சொல்லுங்க. வரலாறுகள் எப்படி வேண்டுமானாலும் மாறும். மோமின்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கலீலாக ஆக்கி கொண்டதின் நோக்கம் என்ன தெரியுமா? இவர் எதை செஞ்சாலும் என் ரப்பு விரும்புவானா, என் ரப்பு ஏற்றுக்கொள்வானா, என் ரப்புனுடைய பொருத்தம் கிடைக்குமா? நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மார்க்கத்தை பின்பற்றுகிறீர்கள். ஒவ்வொரு முஸ்லிமிடமும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நமக்கு முஸ்லிம்னு பேர் வச்சதே அவர்தான். நமக்கு முஸ்லிம்னு சொல்லுங்க. துஆவில் அவரை, அல்லாஹ் எங்களை முஸ்லிம்களாக வாழச் செய். அதிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வழியை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் முஸ்லிம்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். குறிப்பாக இந்த உம்மத், ஹுவ சம்மாகுமுல் முஸ்லிமீன்.
அவர்தான் உங்களுக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்தார். ஒரு யூனிஃபார்மான வாழ்க்கை எல்லாம் தந்திருக்கிறானே இல்லையா? இங்க பெயர்களில் ஜாதகம் அதெல்லாம் கிடையாது, பரக்கத்து தான். பெரும்பாலும் நபிமார்களுடைய பெயர் வைத்திருக்கிறோம், சஹாபாக்களுடைய பெயர் வைத்திருக்கிறோம். அதுல மூட நம்பிக்கை உள்ள நுழையில. நம்ம பெரியவங்க எல்லாம் திரும்ப திரும்ப வைப்பாங்க. ஒரு வீட்டிலே 4 இப்ராஹிம் இருப்பாரு, யூசுப் இருப்பாரு, யூனுஸ் இருப்பாரு. இப்பதான் இந்த ஜெனரேஷன் அந்த நஸ்ரானி கலாச்சாரத்திற்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக. விரும்பணும், நபிமார்களின் பெயரை வைக்கணும், சஹாபாக்களின் பெயரை வைக்கணும், குர்ஆனில் வருகிற பெயரை வைக்கணும். ஏன்னா இப்ராஹீமின் மார்க்கம் அவர்தான் உங்களை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தினார். அவருடைய தௌஹீத் உலகத்தை ஆக்கிரமிப்பு செய்தது. குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் சொல்லி வர்றான். அவருடைய எண்ணமெல்லாம் இறைக்காதல் நிரம்பி வழிந்ததை அல்லாஹ் சொல்றான். ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய தேடல் ஒவ்வொரு அடியானுக்கும் இருக்கணும். என்ன படைச்சது யார்? நமக்கு சுய ஆய்வுல போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய தேடல் குர்ஆனிலேயும் பெருமானார் இடத்திலேயும் இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தேடல் இருந்தது. யார் யாரையோ தெய்வம் என்று சொல்லுகிறார்களே, இறைவன் என்று சொல்லுகிறார்களே, கடவுள் என்று சொல்லுகிறார்களே, எல்லாம் தெய்வமாகிவிடுமா? பாம்பும் கடவுள், குச்சியும் கடவுள். சொல்லுங்க, பள்ளி கத்தனா அதுவும் ஜாமி. இந்த அறியாமையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதற்கான முதல் தேடல் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர் தேடிதான் அந்த இடத்தை வந்தார். நட்சத்திரங்களை பார்த்து தெய்வம் என்று சொன்னார். மறைந்த பொழுது மறைகிற எதுவும் என் ரப்பாக இருக்காது. நிலாவை பார்த்து ஆச்சரியப்பட்டார், என்ன பிரகாசம், அது தெய்வமாக இருக்குமோ? மறைந்த பொழுது மறுத்தார். சூரியனை பார்த்து சொன்னார், இது பெரிய தெய்வம் என்று சொன்னார். அது மறைந்த பொழுது அப்புறம் இவர்கள் தெய்வம் என்று சொல்லுகிறார்களே, இவைகளுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது? பரிசோதனை செய்து பார்த்தார். திருவிழாவிற்கு அழைத்த பொழுது உடல் நலம் சரியில்லை என்று சொல்லிவிட்டு ஊருக்குள் தனியாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நேர வழிபாட்டு தலத்திற்குள்ள போனார். எல்லா கடவுள்களையும் அழைத்தார், யாருமே பதில் சொல்லவில்லை. எல்லாவற்றையும் தாக்கி சிதைத்தார். பெரிய வழிபாட்டு விக்கிரகத்தின் மீது கோடாரியை கொடுத்தார். ஊரே திரண்டு வந்து, நம்ம சாமி எல்லாம் காணா போச்சேன்னு சொன்னார். நீங்க எல்லாம் ஊரை விட்டு போயிட்டீங்க, நான் மட்டும்தான் இருந்தேன். சாமிகளுக்குள்ள சண்டை வந்துருச்சு. பெரிய சாமி எல்லா சாமியும் அடிச்சு முடிச்சிருச்சு, வேணா போய் கேளுங்க. இதை யாரும் நம்ம நடைமுறைப்படுத்தி இருக்கக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தை மொத்த சமுதாயமும் அதிர்ந்து நின்றது. எப்படி பேசும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார். அதைத்தான் நான் கேட்கிறேன், எப்படி பேசும்? நாம் வடித்த விக்கிரகங்கள் எப்படி பேசும்? அது பேசவே செய்யாது, எப்படி சண்டை போடும்? அப்படியே சண்டை போட்டால் பெரிய சாமி கோடாரி எப்படி வந்தது? குர்ஆனிலே வசன நடையிலே அல்லாஹ் பேசி வருகிறான். அவருடைய தேடலை போல உங்கள் மார்க்கம் இப்ராஹீமின் மார்க்கம். அவர் உங்களின் தந்தை. ஒவ்வொரு வருடத்திலேயும் இறை தேடல் இருக்க வேண்டும். யா அல்லாஹ், என்னை நீ பொருந்திக் கொண்டாயா? யா அல்லாஹ், என் வணக்கங்களை நீ ஏற்றுக்கொண்டாயா? நான் உன்னைத்தான் சரியாக வழிபடுகிறேனா? இந்த தேட்டம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வெற்றிக்கான மூல காரணம் என்பதை குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. இரண்டாவது, அல்லாஹ் என்ற இந்த ஒற்றை வார்த்தையின் வெளிப்பாடுதான் இந்த மார்க்கம். அனுபவிக்கிற ஒருத்தர் மற்றவங்களுக்கும் தாவா செய்யணும், மற்றவங்களுக்கும் தாவா செய்யணும். வாழ்வியலின் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடைந்த பேரின்பத்தை அல்லாஹ் சொன்னான். உலக மக்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுங்கள். வாஸின் ஃபின்னாஸ் பில் ஹஜ். ஹஜ்ஜுக்கு போறேன் எதுக்கு போறாரு? அவருக்கும் தெரியுறது இல்ல. ஏன் அனுப்புறீங்க? இவருக்கும் தெரியுறது இல்ல. போனாரு வந்தாரு. உண்மையில் ஹஜ் என்ற அமல் என்ன தெரியுமா? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனே என்ற ஆன்மீக செய்தியை ஆண்டுக்கோர் முறை உலக மக்களை அழைத்து ஓரிடத்தில் வைத்து அல்லாஹ் அவர்களை தாயிகளாக, அல்லாஹ்வின்பால் அழைக்கும் பணியாளர்களாக அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி அனுப்புகிறான். ஒவ்வொரு ஹாஜியும் தாவா செய்ய வேண்டியவர்கள். இப்ப ஹாஜியாரே தாவா செய்ய வேண்டியதா இருக்கு. நீங்க இஸ்லாத்துக்கு வந்துருங்க.
ஏன்னா அது ஏன் போச்சுன்னு தெரியல, ஏன் வந்துச்சுன்னு சொல்லுங்க. புரியுதா? ஒவ்வொரு ஆண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாற்றை முன்வைத்து எல்லோருமே தாவா செய்யணும். அதில் குறிப்பாக ஹாஜிகளுக்கு பெரும் கடமை இருக்கிறது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ். இந்த சித்தாந்தத்தின் பக்கம் மனிதர்களை அழையுங்கள். யாரு செய்யறோம்? இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த தனி ஒரு மனிதராக ஈராக் தேசம் முழுவதும், பாலஸ்தீனம், சிரியா, மக்கா பெரும் பயணங்களை மேற்கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரச்சாரம் ஒண்ணுதான், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் அல்லாஹ். இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். நம்மளை சுற்றிலும் நடக்கிற சம்பவங்களை நினைத்து பாருங்கள். எவ்வளவு மூட நம்பிக்கை, தெய்வத்தின் பெயரால் அறியாமை. படித்தவர்களும் நாடாளக்கூடியவர்களும் பெரும் பெரும் பண்டிதர்களும் நீதிபதிகளும் இதுக்கெல்லாம் அல்லாஹ் கேட்பானே, நீ உணர்ந்த நானை நீ சொன்னாயான்னு கேட்பானா இல்லையா? சாப்பிட்டியா? சிக்கன் நல்லா இருந்துச்சா? கேஎஃப்சி பிடிச்சிருக்கா? இதை கேட்பானா அல்லாஹ்? சொல்லுங்க. நீ அனுபவித்த நான் சொன்னல அல்லாஹு அக்பர் கட்டணையில, இது உன் பக்கத்து வீட்டுல, உன் பக்கத்து தெரியல, உன் வியாபாரத்தோடு, உன் சமூகத்தோடு யாருக்காவது இந்த அல்லாஹ் என்ற திருநாமத்தை நீ எத்தி வைத்தாயா? கொண்டு வந்து நிறுத்துவான். இதோ இப்ராஹிம் மொத்த அகண்ட ஈராக் தேசம் முழுவதிலேயும் தொடங்கிய பிரச்சாரத்தை மக்கால வச்சு அல்லாஹ் சொன்னா, உலக மக்கள் முழுவதையும் அழையுங்கள். இன்னைக்கு தான் மீடியா வினாடி பொழுதுல 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவர் கொடுத்த தாவத் அழைப்பு உலகம் முழுவதும் போய் சேர்ந்ததே. ஆப்பிரிக்க காடுகளில் இருந்து இன்னும் நாகரிக உலகத்தை தெரியாத மக்கள் லபைக் அல்லாஹும்ம லபைக் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் பிரச்சாரத்தை கொண்டு செல்வதற்காக வந்து போகிறார்கள். இதெல்லாம் மனிதர்களால் உருவாக்க முடியாதுங்க. வேர்ல்டு கப் மேட்ச் நடக்குது, உலக மக்களை வாங்க அழைப்பு கொடுங்க, எல்லாரும் போயிருவாங்களா? சாத்தியமா? ஏழையும் போறான், படிச்சவனும் போறான், பாமரனும் போறான், காட்டில் வாழ்பவனும் போகிறான், நாட்டில் வாழ்பவனும் போகிறான், நாகரிகம் தெரிந்தவனும் போகிறான், நாகரிகமே தெரியாதவனும் போகிறான். அத்தனை பேரின் கோஷம் லபைக் அல்லாஹும்ம லபைக். என்ன காரணம்? இப்ராஹிமின் பிரச்சாரத்தை வாங்கி சென்று உலகம் முழுவதும் ஸ்தாபியுங்கள், பிரச்சாரம் செய்யுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மார்க்கத்தின் தந்தை. நம்ம செஞ்சிருக்கிறோமா? தனியோ சகோதரர்களோட பழகிறோம், நிறைய சகோதர சமூகத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய நெருக்கத்தில் இருக்கிறார்கள். இந்த மார்க்கம் அவர்களுக்கு பிடிக்கிறது. அழுத்தமாக, கொஞ்சம் கண்ணியமாக, கொஞ்சம் நாகரீகமாக அல்லாஹ்வை அவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் நான் என் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுவேன் என்ற உணர்வு ஒவ்வொரு மூமினிடத்திலும் வர வேண்டும். சும்மா இல்ல பக்ரீத்துங்கிறது. நம்ம எதை பார்க்கிறோமோ இல்லையோ, அப்பாடா எப்படி ஸ்கூல் 18 தான், பெருநாள் முடிஞ்சு பசங்களுக்கெல்லாம் ஃபுல்லா பெருநாள், அவன் துவா செஞ்சுட்டே இருக்கிறான், இன்னொரு மாசம் ஸ்கூலு நீட்டினாலும் நல்லதுதான். விடுமுறைகள் அல்ல, எங்கேயாவது மரணிப்போம், மௌத்தாயிருவோம், கபரில் கொண்டு போய் வைப்பாங்க, மஹ்ஷரில் அல்லாஹ் எழுப்புவாங்க, கேள்வி கேட்பான், என்னை பற்றி சொன்னாயா என்று கேட்பானே. வெறும் தொழுவதும் வணங்குவது மட்டுமல்லவே, நம் கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ்விற்கு இணை வைக்கப்படுவதை பார்த்து கொண்டு அதற்கு ஒரு சின்ன முயற்சி கூட நீங்கள் செய்யாவிட்டால் நமக்கு இந்த தகுதி இல்லை, நான் என் தந்தை இப்ராஹிமின் மார்க்கத்தில் இருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகள் அந்த பரிசுத்த மார்க்கத்தை மீட்டெடுப்பதற்கு போரிட்டார்கள். அப்புறம் அப்படி போராடின இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் கொடுத்த அங்கீகாரம் நமக்கும் கொடுப்பான். நீங்கள் தொழுது வணங்கி ஹலால் ஹராம் பேணி அல்லாஹ்விற்காக வாழ்ந்து அல்லாஹ்வை பிரச்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கான ஸ்தானம் உங்கள் தந்தையை போல தரப்படும். உலகத்திலேயே யாருக்குமே இல்லாத ஒரு அடையாளம் மகாமே இப்ராஹிம். எங்க நீங்க பெருமானாருக்கு ஒரு அடையாளத்தை காமிங்க பார்க்கலாம். உலகமே நோக்கு திசையாக கொண்டிருக்கிற காபா, அந்த காபால ஒரு மனிதருடைய காலடித்தடம் பதிந்த ஒரு கல்லை உலகத்தின் அடையாள சின்னமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அத்துணை மக்களும் தவாஃப் செஞ்சா 2 ரக்காத் மகாம் இப்ராஹிம்ல தொழுகு
உமர் நாயகம் வந்து கேட்பார்கள், இவ்வளவு அற்புதமான இந்த பாதடி பதிந்த இந்த கல் நமக்கு கிபிலாவாக கிடைத்தால் நன்றாக இருக்குமே. இருக்கட்டும், காபா ஒரு கிபிலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் காலடித்தடம் பதிந்த கல் மற்றொரு கிபிலா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மோமின்களே, இந்த அந்தஸ்து நமக்கு என்னங்க அந்தஸ்து இருக்கு? மௌத்தானா கபரில் கொண்டு போய் வச்சு அடக்கி ஒரு 3 நாள் அப்படி ஈரமா இருக்கும். அடுத்த வாரம் போய் பார்த்தா நம்ம கபரை காணோம். 6 மாசம் கழிச்சு பார்த்தா கபரை தோண்டி 5000 ஆண்டுகள் ஒரு தனி மனிதருடைய பாதடியை அல்லாஹ் பாதுகாத்து வருகிறான். அதுதான் இறை தேடல் யாருக்கு இருக்கிறதோ அவருக்கான அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மார்க்கத்தில் இருக்கிறீர்கள். அப்புறம் அவருடைய வணக்கத்தின் உச்சம் சும்மா அல்லாஹ் சொல்றது மட்டுமல்ல, எந்த ரப்பை உணர்ந்தோமோ அவனை இபாதத்து செய்ய வேண்டும். தொழுக, நோன்பு, ஜக்காத் இதெல்லாம் ஒரு பார்ட்டு தாங்க. மூச்சு முழுவதும் என்னுடைய ரப்பு ரப்பு ரப்புன்னு வெளியே வரணும்னா நிறைய பிரயாசிக்கப்பட வேண்டும். தொழுதுக்கிறோம், அப்புறம் வெளியில போய் பேசுறோம், நான் சம்பாரிச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் இல்லைன்னா என் குடும்பம் என்ன ஆகும், நான் இல்லைன்னா அவன் சக்சஸ் ஆயிருக்க மாட்டான், நான் தான் அவனுக்கு இதை சொல்லி கொடுத்த. இந்த வார்த்தை மாற வேண்டும். என் ரப்பு எனக்கு கொடுத்தான், என் மூலமாக என் ரப்பு அவனுக்கும் கொடுத்தான். என் ரப்பு தான் என் குடும்பத்தை வாழ வைக்கிறான். என்னுடைய ஏற்றத்தாழ்வுகள் அத்தனையும் என்னுடைய ரப்பை சார்ந்தது. நான் உறங்குவதும் என் ரப்பால், நான் எழுவதும் என் ரப்பால் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இபாதத்தின் அந்த வெளிப்பாடு உம்மத்தில் வர வேண்டும். உங்கள் மார்க்கத்தின் தந்தை நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் என்ன செஞ்சாரு? அல்லாஹ்ட்ட கேட்டாரு, அல்லாஹ் நான் அடிமை, எனக்குள்ள உணர்வுகளும் இருக்கு, உணர்ச்சிகளும் இருக்கு, நீதான் என்னை இயக்கிறவன். அதனால ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாஹ் வ மின் ذُرِّيَّتِي. நம்மள நிறைய பேர் செய்யற தப்பு, நமக்கு துவா செய்யறோம், என் பிள்ளைகளை நல்லா வெளிப்படுத்த அல்லாஹ் அப்படின்னு கேட்கறதுக்கு மறந்துடும். அப்புறம் உட்கார்ந்து அழுகிறது, பைக் எடுத்துட்டு சுத்தரா, நைட்டு வரமாட்டேங்கிறான், போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டான், ஏதோ ஒரு பிள்ளைய விரும்பிட்டான், குடும்பமே நாசமா போச்சு, சம்பாதிச்ச சொத்தை எல்லாம் அழிச்சிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், அல்லாஹ் ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாஹ், என்னை தொழுகையை சரியாக தொழுகிற மனிதனாக வாழவை. நான் தொழுகணும் அப்படிங்கறத கூட நான் முடிவு செய்ய முடியாது. யாரு தான் தரணும் சொல்லுங்க? பள்ளியாசல தாண்டியே போவாரு, அவருக்கு தொழுகணுங்கிற எண்ணம், அந்த எண்ணத்தை போடுறது யாரு? அப்படி சுத்திட்டே இருப்போம், வெளியே போவோம், படுத்திருப்போம், அசருக்கு டைம் ஆச்சு. இந்த எண்ணத்தை என் ரப்பு போட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சார்ந்து நின்றார்கள். துஆல என்ன வார்த்தை பாருங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாஹ், யா அல்லாஹ் தொழுகையை சரியாக நிறைவேற்றுகிறவனாக என்னை வாழவை. என்னுடைய குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பை கூட அல்லாஹ், என் பிள்ளைகளும் தொழுகணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மார்க்கம் அதுதான் நம்முடைய மார்க்கம். அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை போற்றுபவராக இருந்தார்கள். ஒரு சிங்கிள் சாயா வாங்கி கொடுத்தா 1 வாரம் சல்லிட்டு அடிக்கிறான் இல்லையா? என்ன திடீர்னு தெரிஞ்சவரா, போன வாரம் சாயா வாங்கி கொடுத்தார், சின்ன உதவி உபகாரம் இல்லையா? வாழ்நாள் முழுவதும் என்னை இயக்கி என்னை வாழ வைக்கிற ரப்புக்கு எவ்வளவு நன்றிகள் சொல்லி இருக்கிறோம். அவர் பேசினார், நம்ம கேட்கிறோம், இன்னைக்கு எங்க போனீங்க? தாங்க அவரு வலிமா விருந்து வச்சிருந்தாரு, செம்ம சாப்பாடுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறோம், யாருங்க உங்களுக்கு சோறு கொடுத்தா? எங்க விருந்துக்கு போனீங்க? யுத்இமுனி ரப்பி வயஸ்கி, பசிக்கிற பொழுது எனக்கு சோறு கொடுத்தவன் அல்லாஹ், தாகிக்கிற பொழுது தண்ணீர் தந்தவன் அல்லாஹ், நான் நோயாளியாகி விட்டால் ஷிஃபாவை தந்தவன் அல்லாஹ், என்னை உறங்க வைத்து எழுப்புபவன் அல்லாஹ். இந்த ஈமான், இந்த உணர்வு உங்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடம் நீங்கள் படியுங்கள். யுத்இமுனி ரப்பி வயஸ்கி. அப்புறம் எவ்வளோ பெரிய வணக்கசாலி, எவ்வளோ பெரிய வணக்கசாலி. அதாவதுங்க மறுமை நாள் வந்துட்டா பெருமானார் சொல்லுவாங்க, எல்லாமே நிர்வாண கோலத்துல தான் மஹ்ஷர்ல எழுந்து வருவோம். ஆயிஷா நாயகம் கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ் வெக்கப்பட மாட்டாங்களா, கூச்சம் வராதா? பெருமானார் சொல்வார்கள், திடுக்கமான சூழ்நிலையில் யார் யாரை கவனிப்பது? இந்த கலவரங்கள்லாம் நீங்க பார்க்கலாம் இல்லையா? தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நினைக்கிற பொழுது மானம் அங்கு தெரியாமல் போய்விடும்.
மறுமை பெருவழியில் என்ன நடக்குமோ என்ற அபாயத்தோடு சுற்றுகிற மனித சமுதாயத்திற்கு தான் உடை இல்லை என்ற கவனமே போகாது. அந்நாளில் ஆடையோடு வருகிற மகத்தான மாமனிதர் நபிகள். சொல்லுங்க, ஆஹா, எவ்வளவு பெரிய மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் பின்பற்றுகிற ஒவ்வொன்றும் உங்கள் தந்தை இப்ராஹீமின் மார்க்கம் என்பதை உணருங்கள். அவரு அவ்வளோ பெரிய வணக்கசாலியா இருந்தாலும் நம்மள்கிட்ட குறை இருக்குமா இல்லையா? சில சகோதரர்கள், அதெல்லாம் இங்க சொல்லிதான் ஆகணும். சில சகோதரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, வார்த்தைக்கு மன்னிச்சுங்க, லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுங்க. இது ஒரு தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. தவறுகளுக்கு உடனே உடனே திருத்தங்கள் பெற வேண்டும், பொருந்திக்கிங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி ரப்பிட்ட சொல்லுங்க, லேட்டா போனீங்க, உங்களை ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, என்ன சொல்வீங்க? சொல்லுங்க, ஐ எம் வெரி சாரி. இப்ப இங்கிலீஷ்ல சொன்னா ஹலால் ஆயிரும். தமிழ்ல மன்னிச்சுக்கும் கேட்டா, அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் மன்னிப்பு கேட்க மாட்டோம். அட அறிவு ஜீவியே, மனுஷன்ட்ட தப்பு செஞ்சா மனுஷன்ட்ட தான் கேட்கணும். சொல்றோமா இல்லையா? கொஞ்சம் மன்னிச்சுங்க, லேட் ஆயிடுச்சு, வண்டியில வந்து இடிச்சிட்டோம், கேட்கிறோமா இல்லையா? மனிதர்களுடைய உணர்வுகளை புரிகிற நீ எத்தனை முறை அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டிருப்பாய்? அல்லாஹ், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், என்ன மன்னிச்சிரு ரப்பே, என்னுடைய பார்வை தவறாகிவிட்டது, என்னை மன்னித்து விட அல்லாஹ். இது உங்கள் தந்தை இப்ராஹீமின் மார்க்கம். வார்த்தைக்கு வார்த்தை, ரப்பி குஃபிர் வல்லதி அஸ்மஉ அன் யக்ஃபிர லி ரப்பி. அவர் சொல்றாரு, எனக்கு ஆசையெல்லாம் என் ரப்பு என்னை மன்னிக்க வேண்டும். ஒரு மனுஷன் தெரியாம பண்ணிட்டேங்க, மன்னிச்சுங்க அப்படின்னா, சரி சரி பரவாயில்லைங்க. அந்த வார்த்தை பரிமாற்றங்கள் எவ்வளவு அமைதியை விளைவிக்கிறது. பெரிய இழப்பா இருக்கட்டுமே, சில நேரத்தில் போன் கையில் எடுப்போம், தப்புன்னு தட்டி விடுவாங்க, கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. அவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், என்னன்னு சொல்லுங்க, ஐ எம் சாரி, மன்னிச்சுங்க. ₹1,00,000 போன். மனசு தடுமாறும், பாவி பையில உடச்சான். சரி, அதற்கு மேல ஆக்ஷன் கிடையாது. ஏன் என்ன கேட்டுட்டான்? மன்னிப்பு கேட்டாங்க, தெரியாம நடந்துருச்சுட்டான். இல்லைன்னா நாம யாரு விட்டுருவோமா? பழைய போனா இருந்தாலும் புதுசு ஆப்பிள் போன் சொல்லி ₹1,00,000 பிடிக்கிறோம். இந்த ரோட்ல வண்டி இடிச்சு போட்டு குறுக்க போட்டுருவான். அந்த தகுதி நம்மளுக்கு தான் வரும். குறுக்க போட்டு பஸ் டிரைவர் சண்டை போட்டிருப்பான், ₹10,000 கொடு. என்னன்னு கேட்டா இண்டிகேட்டர் உடஞ்சிருக்கும். அவனே இறங்கி வந்து, தம்பி தெரியாம நடந்துருச்சுப்பா, மன்னிச்சுக்கப்பா. உலகத்தில் எவ்வளவு முரடனாக வாழ்பவனும் இந்த ஒரு வார்த்தைக்கு சரண்டர் ஆகிவிட்டால், உன்னை படைச்ச ரப்பிட்டு அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு கேட்டா 70 தாயை விட கருணையாளன் மன்னிக்காமல் உன்னை நரகத்தில் போடுவானா? நீங்கள் பின்பற்றுவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மார்க்கம். அவர் கேட்டார், என் ஆசையெல்லாம் என் ரப்பு என்னை மன்னிக்க வேண்டும். அதனாலதான் பெருமானார் சொல்லுவாங்க, அல்லாஹ் ரொம்ப விரும்புறது என்னன்னா மன்னிப்பை விரும்புகிறான். அல்லாஹ் ரொம்ப மன்னிப்பை விரும்புகிறான். அப்புறம் காதலிக்க வேண்டும். யாருங்க? உங்களை ஒருத்தர் கூட்டிட்டு போய் நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கங்க பாய், என்ன வேணுமோ எடுத்துங்க, துருன்னு முடிக்கிறோம். ஏதாவது பண்ணிடுவானோ, பிரச்சனை பண்ணிடுவானோ, திடீர்னு கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறான், சொத்தை எழுதி வாங்கிடுவானோ. பாய் என்ன பாய், நம்ம 2 பேரும் ஃபஜ்ர் தொழுகையில ஒன்னா வர்றவங்க, எடுத்துக்கங்க பாய். எடுத்துட்டாரு. இந்த வருஷம் பெருநாள் கன்ஃபார்ம். ஓகே பாய், ஆஃபர்ல ஷூ போட்டிருக்கான் பாய், வாங்கிக்கிறீங்களா? ஐயோ, மச்சனும் எல்லாம் மாமாவும் எல்லாம் வாங்கி கொடுக்கறான். ஓகே டன். பாய் வீட்டுக்கு ஏதாவது ஜாமானம் நெகிழ்ந்து போய் விடுகிறான். இப்ப இவன் அவனோடு இருக்கிற உறவுகள் எப்படி இருக்கும் யோசியுங்கள். எப்படி இருக்கும்? வீட்டுல போய் சொல்லுவோம், உங்க கூட தான் நான் வாழ்ந்திருக்கிறேன். அவன் சும்மா ஆரம்பிக்க மாட்டான். உங்க அப்பன் ஒரு சாயாத்தூள் வாங்கி கொடுத்திருப்பானா? அந்த ஆள் யாருன்னே தெரியாது. ஃபஜ்ர் தொழுகை வந்தாரு, பாய் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டார். கூட்டிட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்க, செப்பல் வாங்கி கொடுத்திருக்கிறார், மளிகை மார்மெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறார். கடைசியில அந்த அம்மா சொல்லுது, ஏயா என் பேர ஒரு நாளைக்கு 4 தடவை சொல்றதுக்கு சங்கடப்படுற, அறிமுகம் இல்லாத ஒரு மனிதனை இத்தனை முறை பேசுகிறாயே அப்படின்னா ரப்பிடம் இருந்து நான் எவ்வளவு அனுபவித்திருக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேரின்ப காதல் ரப்பின் மீது கொண்டார்கள். அல்லாஹ்ட்ட நேரடியாக பேசுவதை போன்ற உணர்வோடு பேசுவாங்க. ரப்பி
அரிணி கைப்பற்று வகையில் மூத்தா யாரெல்லாம் நீ வாழ வைக்கிற, அதே போல மௌத்தாக்கிட்டேனா எங்களை எப்படி எழுப்புவ அல்லாஹ்? அல்லாஹ்விடத்திலே பேசினார்கள், உரையாடினார்கள். அந்த தாற்பயம் மிகுந்த ஒரு பேரின்ப காதல் இப்ராஹிம் அல்லாஹ்வும் செஞ்சு காமிச்சான். இறந்து போனா நீ எங்க இருந்தாலும் உன்னை தூக்கிடுவேன் பாருங்க. இவர் கேட்கிறார், அவன் பதில் சொல்லுகிறான். நம்பலையாப்பா நீ? நல்லா நம்புறான்ல, பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். பார் பார், உயிர்கள் மாய்ந்த பிறகு எப்படி எழுப்ப முடியும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போன்ற இறைக்காதல் வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹோடு ஐக்கியமாகி விட்டு உண்மையாக வாழ வேண்டும். அவரே கேட்கிறார், வஜஅல்னி லிசான ஸித்கின் ஃபில் ஆখিরিன். அல்லாஹ் துனியால ஃபுல்லா பொய்யா பேசி தைரியமா நம்ம பேசுவோம். போன் வந்த பிறகு ஓதுவெல்லாம் செஞ்சுட்டு பள்ளிக்குள்ள வந்துருவார். தொழுகிறதுக்கு முன்னாடி போகணும், ஹலோ எங்க பாய் இருக்கீங்க? பெங்களூர்ல இருக்கிறேன் பாய். எங்க இருந்துங்க? குனிமுத்தூர்ல இருந்து பள்ளிவாசல்ல தைரியமா சொல்லுவாரு. ரப்ப பார்த்துட்டே இருக்கிறான், நான் அவனை காதலிக்கவில்லையே, எங்கோ இருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேனே, ஒரு கடமையை செய்வதற்குத்தானே வந்திருக்கிறேன், என் ரப்பு என்னோடு இருக்கிறான் என்ற உணர்வு எனக்குள் நிரந்தரமாகிவிட்டால் பொய் வராது, பொய் வராது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் துனியாலையும் மறுமையிலையும் பொய் பேசாத நாவை எனக்கு கொடு ரப்பே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பாராட்டுறான். வாழ்க்கைனா கஷ்டம் வரும், வாழ்க்கைனா கஷ்டம் வரும். கஷ்டமில்லாத மனிதர்களை காணீங்க, பொறுக்க முடியல. அல்லாஹ் சான்று கொடுக்கிறான், இன்ன இப்ராஹீம லஅவ்வாஹுன் ஹலீம். 80 வயசு வரைக்கும் குழந்தையே இல்லை. பொறுமை பொறுமை பொறுமை. அப்புறம் கேட்டார், எப்படி கேட்கிறாரு? அல்லாஹ் நான் கேட்கிற குழந்தை இந்த கொஞ்சி மகிழ்ந்து இன்பத்தை அல்லது வாரிசு அல்ல, உன்னை பேசுவதற்கு ஒரு வாரிசு வேண்டும் அல்லாஹ் கொடுன்னு கேட்டார். உன்னை பேசுறதுக்கு ஒரு வாரிசு வேண்டும். பேசினார் இஸ்மாயில், பிறந்தார்கள் பெருமானார். பேசினார் இஸ்ஹாக், பிறந்தார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் உண்டான சந்ததிகள். அல்லாஹ் அக்பர். எனக்கு பிள்ளை பேரு வேண்டும் உன்னை பேசுவதற்காக. அதனால 80 வயசுக்கு பிறகும் உரையாடல் குர்ஆன்ல நடக்குது. மலக்குமார்கள் வர்றாங்க, குழந்தை பிறக்குங்கிறாங்க. இவரே கேட்கிறார், எனக்கு வயசாயிருச்சு, என் மனைவி மலடி, எங்க நம் நடக்கும்? அவங்க திருப்பி சொல்றாங்க, உன்னை எப்படி படைச்சா ரப்பு, அந்த மாதிரி குழந்தையை தர்ற ஆற்றல் அவனுக்கு இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் வயசு மலட்டுத்தனம் ரப்புக்கு இல்லையே. உலகத்திற்கு அதிசயமான மனிதர்கள் நம்பிக்கை இழந்த வயதிலே குழந்தை பாக்கியத்தை தர முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த ஆன்ம பலத்தை அல்லாஹ் உலகத்திற்கு அடையாளப்படுத்தினான். மோமின்களே, கடைசியை கேட்கிறார் அல்லாஹ், இப்படியே நான் வாழ்ந்தாலும் கடைசியில் எனக்கு சொர்க்கத்தை கொடு அல்லாஹ், சொர்க்கத்தை கொடு அல்லாஹ். அல்லாஹ்வும் வாக்களித்தானே, நீங்கள் இப்ராஹீமின் மார்க்கத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அடையாளப்படுத்தி ஒரு மாதத்தை அல்லாஹ் உருவாக்கி, ஒரு வணக்கத்தை உருவாக்கி, சர்வ உலகத்திற்கும் அந்த வணக்கம் பரவலாக்கி, ஹஜ்ஜை செய்யுங்கள். ஹாஜிகள் அரபாவில் இருக்கிற பொழுது நீங்கள் நோன்பு வையுங்கள், ஹாஜிகள் குர்பானி கொடுக்கிற பொழுது நீங்களும். ஹஜ் அங்க மட்டும்தான் நடக்குது, ஆனா ஹஜ்ஜை சார்ந்த குர்பானியும் அரபாவுடைய நோம்பும் சர்வதேச அளவில் மேற்கொள்ளப்படுகிறது. அதனால இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு மகரிபுக்கு பிறகு பிறை பார்க்கும் நாள். பிறை பார்த்துட்டோம்னா குர்பானி கொடுக்கிற நிய்யத்து உள்ளவங்க முஸ்தஹபான அமல்தான், எல்லாருமே அதை பேணுனா நல்லது. ஏன்னா அந்த பங்கரையான கோலத்தை எல்லாம் விரும்புகிறான். பங்கரையான நம்ம சொல்றோம்ல, ஷேவிங் பண்ணாம போனா எல்லாம் வந்து உடம்பு சரியில்லையான்னு கேட்கறாங்க. நீ விட்டு பாரு, அல்லாஹ்வுக்காக விட்டு பாரு. கோலம் பங்கரையாக வேண்டும், அவ்வளவுதான். அந்த குர்பானி தியாகம் முடிந்து உன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்து. இப்ப போன வாரமே நான் சொன்னேன், குர்பானி எப்படி இருக்கணும் அப்படின்னா மறுமையினுடைய சிந்தனையில் இருக்கணும். கடமையை கழிப்பதாக நினைத்தவர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார். ஜகாத்து கொடுக்கிற வசதி இருந்தாலும், அன்றைய தினம் ஜகாத்து கடமையாகிற அளவுக்கு பொருளாதாரங்கள் இருந்தாலும், தன்னுடைய குடும்ப தேவைகள்லாம் போக, கடன்லாம் போக, நிசாபனுடைய அளவு இருந்துருச்சுன்னு சொன்னா ஒரு நபருக்கு 1,
எனக்கு அவ்வளவு வசதி இல்லை, இந்த வருஷம் நான் கொடுத்துக்கோ, அவ்வளவுதான். உடனே இவரே சமாதானப்படுத்தி, மொத்த குடும்பத்துக்கும் சேர்ந்து ஒரு ஆடு கிடையாது, ஒரு ஆளுக்கு ஒண்ணு. இந்த வருஷம் நீ கொடு, அடுத்த வருஷம் எல்லாம் சௌரியம் கொடுத்தானா 2 கொடுங்க, இல்ல 7 பேத்துக்கு என்னால கொடுக்க முடியும், தாக்கத்திற்கு கொடு, 7 பேத்துக்கு கொடு. இது உனக்கும் உன்னுடைய ரப்புக்குமான தொடர்பை தவிர மனிதர்கள் தீர்மானிப்பதில்லை. என்னங்க இத்தனும் நாடு கொடுத்தீங்க, போடா, நான் கொடுக்கறது யாருக்கு? ரப்புக்கு. நான் கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன் தெரியுமா? ஒரு பிராணியின் 3இல் 1 பகுதி அங்கஹீனமாக இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். இது கசாப்பு கிடைக்கல, எதுக்கு? இபாதத்திற்கு. அதனால கண்ணு, காது, நாக்கு, மூக்கு, காலு, கை, கொம்பு எல்லாமே அந்த கம்பீரமாக இருக்கணும். நல்ல விலை கொடுத்து வாங்கணும், பாசமா புல்லெல்லாம் கொடுத்து. அந்த பிராணிக்கு ஒரு பாசம் இருக்கும்ல, மனிதர்களை விட ரொம்ப விசுவாசமா பழகும். எல்லாம் அனுபவிச்சு பெருநாள் தொழுத உடனே அன்னைக்கு கொடுக்கிறது மட்டும்தான். அல்லாவிற்காக நான் அறுக்கிறேன், இது விருந்துக்கு போடுற ஆடெல்லாம் கிடையாது, அல்லாவிற்காக அறுக்கிறேன். ஒரு சொட்டு ரத்தம் அந்த பிராணியிலிருந்து பூமியில் விழுவதற்கு முன்பாகவே அடியானுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். நீங்கள் கொடுக்கிற குர்பானி பிராணியினுடைய ரோமங்கள் அளவில் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மறுமை நாளில் இந்த குர்பானி பிராணிகள் உங்களுக்கு வாகனமாக பயன்படும். இவ்வளவு சிறப்பு செய்திகளை சொன்ன பெருமானார் சில இடங்கள்ல கடுமையை காமிக்கிறாங்க. நீ வசதி இருந்தும் கொடுக்கலைன்னா உனக்கு பெருநாள் தொழுகை இல்லைங்கிறாங்க. திரும்பவும் சொல்றேன், யாருக்காக வேண்டி நீங்க கொடுக்காதீங்க, அல்லாஹ்வுக்காக கொடுங்கள். எனக்கு வசதி இருக்கா இல்லையா நான் தான் முடிவு செய்ய முடியும். பெருமானார் கொஞ்சம் கடுமை காமிக்கிறாங்க. வசதி இருந்தும் யார் குர்பானி கொடுக்கவில்லையோ பெருநாள் தொழுகைக்கு வர வேண்டாம் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள். ஏன்னா இது உங்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மார்க்கம், அந்த தியாகம் உங்கள்கிட்ட வருந்துங்கிறாங்க. அதே மாதிரி மோமீன்களே, துல்ஹஜ் பிறை பிறந்து விட்டால் அந்த 10 நாளும் பெருமானார் சொல்லுவாங்க, நிறைய சுபஹானல்லாஹ் சொல்லுங்க. சின்ன சின்ன அமல்கள் தான், நிறைய லா இலாஹ இல்லல்லாஹ், நிறைய அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். நானும் எனக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்கள் எல்லாம் இடையில நோன்பு வைங்க. 9 நோன்பு வைத்தாலும் சிறப்பு தான். சதகா செய்யுங்கள், இரவு வணக்கங்களில் ஈடுபடுங்கள். இது எல்லாம் தயாராகி பெருநாள் அன்று பெருநாள் தொழுது குர்பான் கொடுக்கிற பொழுது என் ரப்பின் நெருக்கம் கிடைத்த ஆனந்த பரவசத்தை ஒருவர் அடைவார். என்ன சடங்கா போயிடும். ரப்புல் ஆலமீன் பிறக்க இருக்கிற துல்ஹஜ் நமக்கு பரக்கத்தான மாதமாக அல்லாஹ் அமைத்து தருவானாக. நம்முடைய துஆக்கள் கபூல் செய்யப்படுகிற அற்புதமான நாட்கள். இன்னொரு 10 நாளும் சொன்னாங்க. ஆஷூரா, முஹர்ரம் பிறந்து அந்த 10 நாட்கள் அமல் செய்து அந்த ஆஷூராவை நிறைவேற்றுகிற பொழுது ஒரு பேரானந்தம். அதனால இந்த நல்ல பாக்கியங்களை அமல்களை கொண்டு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், இந்த 10 நாட்களில் வீடுகளில் விளக்கை அணைக்காதீர்கள். அப்படின்னா தூங்க போகாதீங்க, கொஞ்சமாவது இபாதத்து செய்யுங்கள். அந்த அற்புதமான நாளை மனதார வரவேற்று அல்லாஹ்விற்காக அமல்களில் ஈடுபடுகிற ஈமானிய குடும்பங்களாக, உண்மையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் பிள்ளைகளாக வாழுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.